தனித்தனி கேண்டில் 2 கேண்டில் 3 கேண்டில் சேர்ந்தால் அதை கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னு சொல்லுவாங்க. நெட்டில் ஏகப்பட்ட கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் இருக்குது. 2 கேண்டில் சேர்ந்த பேட்டர்ன், 3 கேண்டில் சேர்ந்த பேட்டர்ன், 4, 5, 6ன்னு போய்கிட்டே இருக்கும். அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. மோஸ்ட் எஃபெக்டிவ் 3 பேட்டர்ன் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பார்க்குற மற்ற எல்லா பேட்டர்னுமே இதுக்குள்ளே வந்துடும். இதை நீங்கள் கற்றுக்கிட்டாலே மார்க்கெட்டில் உங்களால் எளிமையாக ஆப்பர்ச்சுனிட்டி ஐடென்டிஃபை பண்ண முடியும். இங்கே நான் புல்லிஷ் கேண்டில் பேட்டர்ன்னு சொல்லுவேன். அது மார்க்கெட் இறங்கி வந்துக்கிட்டு இருக்கும்போது உருவாகும். அங்கேருந்து மார்க்கெட் திரும்ப மேலே போகும். அதுவே பேரிஷ் கேண்டில் பேட்டர்ன் சொன்னால் மார்க்கெட் மேலே போய்கிட்டு இருக்கும்போது இந்த பேட்டர்ன் வந்தால் அங்கேருந்து மார்க்கெட் கீழே வரும்னு அர்த்தம். சரிங்களா? அதை பேரிஷ் கேண்டில் பேட்டர்ன் சொல்லுவேன். 2 நோட் பண்ணிக்கோங்க. முக்கியமான கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ். 1, முதல்ல சிங்கிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னில் ஏற்கனவே பார்த்த ஹேமர் இல்லை ஷூட்டிங் ஸ்டார் கேண்டில் தான். அடுத்தது டபுள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னில் புல்லிஷ் எங்கல்ஃபிங் இல்லை பியரிஷ் எங்கல்ஃபிங். ட்ரிபிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னில் மார்னிங் ஸ்டார் இல்லை ஈவினிங் ஸ்டார். இந்த 3 மட்டும் எப்போவுமே மறந்துடாதீங்க. மற்ற எல்லா கேண்டில் பேட்டர்னை விட அதிக ரிசல்ட் தரும். 60லேருந்து 70 சக்ஸஸ் ரேட் உள்ள கேண்டில்கள் இந்த 3 மட்டும்தான். முதல் கேண்டில் ஷூட்டிங் ஸ்டார். மார்க்கெட்டு மேலே ஏறும்போது ஏதாவது ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோனில் இந்த கேண்டில் வந்தால் அங்கேருந்து மார்க்கெட் கீழே வரும்னு அர்த்தம். நம்மளை போலவே இந்த கேண்டிலை பார்த்ததும் மற்ற ட்ரேடரும் மார்க்கெட்டில் செல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்து ஹேமர் கேண்டில். மார்க்கெட் கீழே இறங்கி வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு சப்போர்ட் ஜோனில் இந்த கேண்டில் வந்தால் மார்க்கெட் திரும்ப மேலே போக போகுதுன்னு அர்த்தம். இதை ஏற்கனவே நம்ம பார்த்தோம். சரிங்களா? அடுத்து எங்கல்ஃபிங். எங்கல்ஃபின்னா ஒன்றை ஒன்று விழுங்குதல்னு அர்த்தம். மார்க்கெட் கீழே இறங்கி வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு சப்போர்ட் ஜோன் வருது. அங்கே ஒரு சின்ன பியரிஷ் கேண்டில் வருது. அதை தொடர்ந்து அடுத்த வர கேண்டில் அந்த பியரிஷ் கேண்டிலை விட பெரிதாக புல்லிஷ் கேண்டில் வரும். அதாவது அந்த பியரிஷ் கேண்டிலை விழுங்கின போல இருக்கணும். மார்க்கெட் மேலே போக போகுதுன்னு அர்த்தம். அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டாக மார்க்கெட் மேலே போகும்போது ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோன் வருது. அங்கே ஒரு புல்லிஷ் கேண்டில் வருது. அதுக்கு அடுத்த கேண்டில் ஒரு பெரிய பியரிஷ் கேண்டில் வருது. அது அந்த புல்லிஷ் கேண்டிலை விழுங்கிறதுனா அதை பியரிஷ் எங்கல்ஃபிங். இப்போ மார்க்கெட்டில் அதிகமாக செல்லர் வந்திருக்காங்க. மார்க்கெட் கீழே வரப்போகுதுன்னு அர்த்தம். அடுத்து ட்ரிபிள் கேண்டில் பேட்டர்னில் மார்னிங் ஸ்டார். மார்க்கெட் கீழே இறங்கி வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு சப்போர்ட் ஜோனில் ஒரு பியரிஷ் கேண்டில் வருது. அதை தொடர்ந்து ஒரு ஸ்பின்னிங் டாப் இல்லை ஹேமர் பின்பார் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன கேண்டில் வருது. கலர் முக்கியம் இல்லை. அதுக்கு அடுத்தது ஒரு புல்லிஷ் கேண்டில் வருது. அப்படின்னா மார்க்கெட் திரும்ப மேலே போக போகுதுன்னு அர்த்தம். இதே மாதிரி மார்க்கெட் மேலே ஏறிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் ஒரு சின்ன புல்லிஷ் கேண்டில் வருது. அதை தொடர்ந்து ஒரு சின்ன இன்வெர்டட் ஹேமர் டோஜி ஸ்பின்னிங் டாப் ஏதாவது ஒரு சின்ன கேண்டில் வருது. அதுக்கு அடுத்து பக்கத்திலே ஒரு பெரிய பேரிஷ் கேண்டில் வருது. இதை ஈவினிங் ஸ்டார்னு சொல்லுவாங்க. மார்க்கெட் அங்கேருந்து கீழே வரப்போகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? இந்த கேண்டில்களிலே இந்த 3 கேண்டில் பேட்டர்ன் தான் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். அதுலேயும் இந்த 3வது கேண்டில் 80% மேலே அக்யூரேசி தரும். இப்போ உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த 3 கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த 3 கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை நல்லா நோட் பண்ணிக்கிட்டீங்களா? நான் ஏன் இந்த 3 கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் நான் சொன்னேன்னா 3மே ஒரே கேண்டில் தான். இவ்வளோ நேரம் நீங்கள் கற்றுக்கிட்டதை வச்சு உங்களுக்கு இப்போ புரிய வைக்கிறேன். முதல்ல இந்த ஹேமர் கேண்டிலை எடுத்துக்கலாம். மார்க்கெட் கீழே இறங்கி வந்துக்கிட்டு இருக்கு. அப்போது 5 மினிட்ல ஹேமர் கேண்டில் வருதுன்னா அந்த 5 நிமிட கேண்டிலுக்குள்ளே 2 3 நிமிட கேண்டில் இருக்கும், 5 1 நிமிட கேண்டில் இருக்கும். இப்போ இந்த எல்லா கேண்டிலையும் பாருங்கள். இங்கே ஓப்பன் ஆகியிருக்கும், இங்கே க்ளோஸ் ஆகியிருக்கும். 5 நிமிட கேண்டிலில் ஹேமர்னா 3 நிமிட கேண்டிலில் என்கல்ஃபிங், 1 நிமிட கேண்டிலில் மார்னிங் ஸ்டார் வந்திருக்கு. ஒரு கேண்டில் உருவாகுதுன்னா அதுக்குள்ளே சில கேண்டில்கள் இருக்கும். இப்போ 5 மினிட்ல ட்ரேட் பண்ணுறவங்க, 1 நிமிடத்தில் ட்ரேட் பண்ணுறவங்க, 5 நிமிடம் வச்சு ட்ரேட் பண்ணுறவங்க எல்லாரும் ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி இந்த கேண்டில்ஸை பார்ப்பாங்க. எல்லாரும் இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக போகுதுன்னு நினைப்பாங்க. ஸோ எல்லாரும் மார்க்கெட் மேலே போகுன்னு தான் ட்ரேட் எடுப்பாங்க. அதனால தான் சொன்னேன், குறிப்பாக இந்த பேட்டர்ன் அதிக அக்யூரசி உங்களுக்கு தரும். 70லேருந்து 80% கூட சில நேரத்தில் தரும். அதனால் நீங்கள் ஒவ்வொரு டைம் ஃப்ரேம்லேயும் போய் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. கொஞ்ச நாள் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணினாலே போதும். ஒவ்வொரு கேண்டிலோட ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் எல்லாத்தையும் உங்களால் கற்பனையிலே பார்க்க முடியும். இப்படி தான் நம்ம ஒவ்வொரு கேண்டிலையும் நம்ம மனசில் நினைவு வச்சுக்கிட்டு அந்த கேண்டிலை பார்க்கும்போதே இது என்ன பேட்டர்ன் நம்ம கரெக்டாக கெஸ் பண்ணணும். அது ப்ராக்டிஸ் மூலிமா மட்டும்தான் வரும். நான் இப்போ சொல்லி கொடுத்ததெல்லாம் நீங்கள் நினைவில் வச்சு ஒவ்வொரு கேண்டிலாக வரைஞ்சி பாருங்கள். இன்டர்நெட்டில் நீங்கள் பேட்டர்ன்ஸ் போட்டால் நிறைய பேட்டர்ன்ஸ் வந்து குவியும். அந்த பேட்டர்ன்லாம் எப்படி கனெக்ட் ஆகுது, எங்கே ஓப்பன் ஆகுது, எங்கே க்ளோஸ் ஆகுது, அது என்னென்ன பேட்டர்னாக இருக்கும்னு நீங்கள் டிராயிங் பண்ணி வரைஞ்சி பாருங்கள். இப்படியே நீங்கள் இன்டர்நெட்டில் பார்க்குற எல்லா பேட்டர்னுமே மோஸ்ட்லி இந்த 3 பேட்டர்னுக்குள்ளே வந்துடும். அதனால தான் இந்த ஹேமர் கேண்டில் ரொம்ப முக்கியமான கேண்டில் சொல்லுவாங்க. அதுவும் அதிக டைம் ஃப்ரேமில் இது உருவாகுச்சுன்னா நல்ல ரிட்டர்னை உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்கும். அதனால் இந்த 3 கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை எப்போயுமே மறக்கவே கூடாது.
தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆரம்பத்தில் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ட்ரேடிங் வியூ சார்ட்டில் போயிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். போக போக உங்களுக்கு எளிமையாகவே புரிஞ்சிடும். முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. இது எல்லாமே மார்க்கெட் ஒரு பக்கம் வந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த பேட்டர்ன் வந்தால் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுங்கிற அர்த்தம் தான். வேறு சில கேண்டில்லாம் இருக்குது. மார்க்கெட் ஒரு திசையில் இறங்கிக்கிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு சில பேட்டர்ன் வந்தால் திரும்பவும் அதே திசையில் போகும். இதை ட்ரெண்ட் கண்டினியூஷன் பேட்டர்ன்னு சொல்லுவாங்க. இந்த பேட்டர்னை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது போல் பேட்டர்ன் வரும்போது மார்க்கெட் தொடர்ந்து கீழே போகிறதுக்கே வாய்ப்பு. இதை நீங்கள் 5 மினிட் கேண்டிலாக கன்வெர்ட் பண்ணும்போது ஒரு பெரிய பேரிஷ் கேண்டில் மட்டும்தான் இருக்கும். இதே போல் இதுக்கு ஆப்போசிட்டாக மேலே வரும்போது அது புல்லிஷ் கண்டினியூஸ் கேண்டில்னு சொல்லுவாங்க. சரிங்க, இப்போ ரொம்ப முக்கியமான கேண்டில் ஸ்டிக் ரூல்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஒன்று, கேண்டில் ஸ்டிக்கில் எப்பயுமே அக்யூரேசி இருக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். அடுத்து, எந்த டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணணும்? இது உங்கள் விருப்பம்தான். அதிக டைம் ஃப்ரேம் வைக்கும் போது அதிக அக்யூரேசி கிடைக்கும். ஆனால் நீங்கள் ஆப்ஷன் பையர்னால் எந்த அளவுக்கு வேகமாக ட்ரேடை முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வேகமாக ட்ரேடு க்ளோஸ் பண்ணணும். அதனால் புதியவர்கள் அதிக டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணியே பழகுங்க. அப்புறமா அதை 5 மினிட்ஸ்னு குறைச்சிக்கோங்க. இப்போ 1 மினிட்லாம் பழகிட்டிங்கன்னா உங்களால் பெரிய டைமிங் பழகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்புறம் ஸ்விங் ட்ரேட்லாம் உங்களால் எடுக்கவே முடியாது. மினிமம் நீங்கள் ஆப்ஷன் பையிங் பண்ணுறீங்கன்னா 5 மினிட்ஸ் யூஸ் பண்ணுங்கள், இல்லை 3 மினிட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். 1 மினிட்ஸில் அடிக்கடி குழப்பம் வரும். மார்க்கெட் டைரெக்ஷன் மாறுவது போல் நாய்ஸ் அதிகமாக இருக்கும். இப்போ உங்களுக்கு 1 மினிட் தேவையில்லை, போக போக நீங்கள் அதை பழகிக்கலாம். அடுத்தது, இந்த கேண்டில் பேட்டர்ன் எல்லாமே எங்கே வந்தாலும் நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது. நம்ம பேட்டர்ன்ஸ்லாம் வரைஞ்சி சப்போர்ட் ஜோன்லாம் வரைஞ்சி சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் ஜோனில் மட்டும்தான் இந்த பேட்டர்ன் வரும்போது அது வேலிடாக இருக்கும். அங்கே தான் நம்ம ஒர்க் ஆகும், ட்ரேட் எடுக்கலாம். இல்லைன்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆகும். ஓவரால் மார்க்கெட் ஏதாவது ஒரு நல்ல ட்ரெண்டில் இருக்கும். அந்த சமயத்தில் ஏதாவது இந்த பேட்டர்ன் வந்துச்சுன்னா ஆப்போசிட் டைரெக்ஷனில் எந்த ட்ரேடும் எடுக்கக்கூடாது. நம்ம எப்போதுமே ட்ரெண்டுக்கு எதிராக போகக்கூடாது. இப்போ ஒரு சின்ன புல் பேக் வரும்போது அப்போ இந்த பேட்டர்னை வச்சு திரும்ப மார்க்கெட் எந்த டைரெக்ஷனில் போதோ, எந்த ட்ரெண்டில் இருக்கோ அதுக்கேற்ற மாரி ட்ரேட் எடுத்துக்கலாம். அதனால் வெறும் இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் வைத்து மட்டுமே நம்மளால் ட்ரேட் எடுக்க முடியாது. அதுக்கு முக்கியமாக சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் ஜோன்லாம் தெரிஞ்சிருக்கணும். இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் ஜோன்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் மேலே சொன்ன படத்தை எல்லாத்தையும், கேண்டில் எல்லாத்தையும் வரைஞ்சி பாருங்கள். ஓப்பன், க்ளோஸ், ஹை, லோ எல்லாத்தையும் வரைய பாருங்கள். நேராக நெட்டில் போயிட்டு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னு போடுங்க. நிறைய இமேஜ் வரும். அதில் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதை வச்சு எப்படி பேட்டர்ன் இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் நல்லா கற்றுக்க முடியும். அடுத்த வீடியோவில் சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் பார்க்கலாம். நன்றி.